எல்லாமே தான் அடைப்பு. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய 17 ரூபாயிலிருந்து 17 ரூபாயிலிருந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். எல்லாருமே பெரிய பெரிய ஆளுகள்லாம் வெளிநாட்டிலலாம் சொல்லியிருக்காங்க டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஆனால் நம்மளுடைய மிக எளிமையாக நம்முடைய வாழ்க்கை என்ன தொடங்க வேண்டும் என்றால் இது ஹெல்த்தோடு சம்மந்தப்பட்டது தான். சூரியன் உதயமாவதற்கு முன்பாக எழுந்து விட வேண்டும், சந்திரன் தோன்றும் பொழுது படுத்து விட வேண்டும் என்று தமிழர்கள் பண்பாடு. அதை நம்ம இப்போ ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா 12 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். அது இப்போ முடியாது. எப்படியும் 5-6 மணி நேரம் தான் நமக்கு கிடைக்கும். பட் இது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் இதுவும் வரும். ஆனால் அனாவசியமாக நேரத்துக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரே ஒன்று சொல்கிறேன். மறைந்த முரசொலி மாறன் அவரை பார்ப்பதற்கு ஒரு நாள் நாங்கள் சென்றிருந்தோம். ஒரு லெட்டர் ஒன்று வாங்கிட்டு வர்றதுக்காக. ஒரு கடிதம் ஒரு திருவாரூர்லேருந்து ஒரு தெரிந்த மனிதரிடம் வாங்கி கொண்டு 2 நண்பர்களை கூட்டுக்கொண்டு ஒரு முக்கியமான வேலையாக அவர் பதவியில் இருக்கும் பொழுது நாங்கள் சென்றிருந்தோம். அவர் போய் பார்த்த உடனே வந்துட்டார். ஒரு சட்டை ஒன்றை போட்டு லுங்கி மேலே தூக்கி கட்டிக்கிட்டு உடனே வந்துட்டார். அதுதான் அங்கே உள்ளது. உடனே வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னார். உட்கார சொல்லலை யாரையும், அதை நல்லா கவனிக்கணும். நீங்கள் உட்கார சொல்லலை. நீங்களாம் எப்படி இருக்கீங்க, எங்கேருந்து வந்தீங்க அதெல்லாம் கேட்கல. என்ன விஷயம், யார் நீங்கள், இந்த லெட்டர் பாருங்கள். அப்படியா, சரி, நீங்கள் நாளை காலையில் 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த நம்பர் எழுதி கொடுத்தா நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லையே, போயிட்டு வாங்க, அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் ஒரு 10-10:30 போல் ஃபோன் பண்ணோம். மண்டே மார்னிங் வந்துருங்க நீங்கள் அலுவலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அலுவலகத்துக்கு போனோம். அவர் உடனே லெட்டர் எழுதி கொடுத்தாரு. உடனே வேலை கிடச்சிது. எதுக்கு சொல்கிறேன் என்றால், நேரத்தை அப்படி பார்க்கிறார்கள். உலகத்திலே விலை மதிக்க முடியாதது நேரம். இளமையை கூட நம்ம ஏதாவது லேகியம் சாப்பிட்டு கொஞ்சம் இளமையாகலாம், எண்ணெய் தேய்ச்சி கூட முடி கொட்டாமல் பார்த்துக்கலாம். செல்வத்தை இழந்து விட்டால் கூட சம்பாதித்து கொள்ளலாம், செல்வாக்க கூட சம்பாதிச்சுக்கலாம் எப்படியாவது. ஆனால் நேரத்தை மட்டும் மனிதன் சம்பாதிக்கவே முடியாது. டைம் இஸ் கோல்டு. நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் டைமை பிளாட்டினம்னு கூட சொல்லலாம். விலை மதிப்பு இல்லாதது, அது எல்லையே இல்லாதது. எனவே இப்படிப்பட்டவர்களை நான் பார்த்துருக்குறேன். இன்னும் நிறையா பார்த்திங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒன்று ஒரு ஃபோன் தொலைபேசி நமக்கு வருகிறது என்றால் உடனே எடுக்க வேண்டும். எடுக்கிறதுக்கு உனக்கு முடியலை என்றால் ஒரு பிஏவை வசதி இருக்குல்ல. நடிகரோ அமைச்சரோ யாரோ இருந்தாலும் என்ன பெரிய தொல்லை. எஸ்ஆர் நோ, அவ்வளோதானே வேலை. எஸ்ஆர் நோ தானே வேலை, வேறு என்ன? ஏன்னா வர்ற 100 பேருமே உங்கள்கிட்ட பணம் கேட்க வர்றாங்களா என்ன? இல்லை, எஸ்ஆர் நோ, அவ்வளோதான். ஒரு நடிகருக்கு படம் பார்த்து விட்டு நன்றாக நடித்திருக்கிறார் என்பதற்காக 12 ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. அப்போ தான் நான் நினச்சேன், எடுக்கவே இல்லைன்னா அவர் வரவில்லை. பிஏ எடுத்துக்கொண்டு குளிக்கிறார், உட்கார்ந்துருக்கிறார், டிஸ்கஷன் பண்ணுகிறார், அப்படி இப்படி. எனக்கு சிரிப்பு. நான் ஷூட்டிங்கில் நடிக்கும் பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த நடிகர், பேர் சொல்ல விரும்பலை, ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் ஏன் வருத்தப்பட்டேன்னா, எனக்கு பேசவில்லை என்று வருத்தப்படவில்லை. அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இன்றைக்கு வரைக்கும் நடக்கும் படங்கள் நடிக்கலாம், அவருடைய அந்த இறுதி காலம் இருக்குல்ல, அது வரைக்கும் நீங்கள் இந்த செல்வாக்கை இழுத்து சொல்ல வேண்டும். இந்த மாதிரிலாம் நடந்து கொண்டால் அந்நியமாகி விடுவோம். தான் பெரிய ஆள் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. எந்த நேரமும் மக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தூக்குகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாதாளத்தில் தூக்கி எறிந்து விடுவார்கள் அப்படி என்று சொல்லுவார்கள் மாசை தூங்குவர்கள். எனவே அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோன் பண்ணால் உடனே எடுத்து பேசுங்க, இல்லை பிஏ வைங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து வைங்க, இல்லைன்னா அடுத்து மிஸ்டு கால் பார்த்து. நான்லாம் வந்தேன்னா குளிக்க போனேன்னா மிஸ்டு காலை பார்த்துட்டு நான் உடனே வந்தவொடனே குளிச்சுட்டு வந்தவொடனே நான் பார்க்குறது முதல்ல மிஸ்டு கால் தான். உடனே அட்டன் பண்ணுவேன். தமிழ்நாட்டில் யாரை வேணாலும் நீங்கள் யார் ஃபோனையாக நான் எடுக்காமல் இருக்கேன். நான் அப்படி எடுக்காமல் நான் இருந்தாலும் அதுக்கான ஜென்யூன் ரீசன்ஸ் இருக்கும். மற்ற ஃபோன்கள் எல்லாத்தையும் நான் எடுக்கணும். எங்கள் ஊரில் இருக்கீங்க, எப்போ உங்களை பார்க்கலாம் இப்படிங்கிறது தெரியவில்லை என்றால் டைம் மேனேஜ்மெண்ட்டில் முன்னுக்கே வர முடியாது. நீ எந்த ஊரில் இருக்கீங்க, ஃபோன் பண்ணால் நான் இந்த ஊரில் இருக்கார் ஐயா, அவர் அடுத்த வாரம் வர்றாரு, வெளியூர் போயிருக்கிறாரு, வெளிநாடு போயிருக்கிறாங்க, நீங்கள் மறுபடியும் ஃபோன் பண்ணுங்கள், இந்த டைமுக்கு பார்க்கலாமா பார்க்க முடியாதா, இது தெரியவில்லை என்றால் அவர் ஒரு பெரிய அளவில் அவர் பழகக்கூடிய ஆள் அல்ல. இன்னொன்று, ஃபோன் பண்ணும் பொழுது, ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணும் பொழுது, இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வரும்பொழுது எனக்கு ரொம்ப ஒரு முதலெல்லாம் கோபம் வந்துச்சு, இப்போ நகைச்சுவையாக இருக்கிறது. காலையில் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ சார், என்ன சார் தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படி கேட்கலாமா? ஹலோ சார் தூங்கிட்டு இருக்கீங்களா? தூங்குறவன் எப்படி ஃபோன் எடுப்பான்? லாஜிக் எப்படி? அப்போ நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன்.
நான் உடனே சொல்லுவேன், நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தவுடன் தானும் கெட்டான்னு எம்ஜிஆர் பாடினார் சார் 58. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பகல் தூக்கம் நான் தூங்குறதில்ல அப்படின்னு. ஃபோன் பண்ண உடனே, சார் நான் இன்னார் பேசுகிறேன், என் பேர் சுந்தரராஜன், திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார், ராஜேஷ் சார்கிட்ட பேசணும், எப்போ பேசலாம் எப்படின்னு சொல்லுங்கள். நான் தாங்க பேசுகிறேன், ராஜேஷ் பேசுகிறேன், சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், இந்த விஷயம் சார். ஓகே சார், அவ்வளோதான். சின்ன நாகரிகம். பேசுவதற்கு முன்பாக 4 வரி எழுதிக்கணும். நான் எப்போவுமே யார்கிட்ட பேசினாலும் 4 வரி எழுதிக்குவேன். உணர்ச்சி வசப்பட்டு பேசிட மாட்டேன். வார்த்தைகளை உதிர்த்து விடக்கூடாது. அனாவசிய கேள்விகளை கேட்குறது, தூங்கிட்டு இருக்கீங்களாங்கிறது, சாப்பிட்டு நைட்டு ஒரு நாள் உட்காந்து நான் ஒரு என்னுடைய கசினை இவங்களையெல்லாம் அனுப்பிச்சி விட்டேன் திருவாரூரில் மரம் வாங்கிறதுக்காக. அவங்க போய் 1:30 மணிக்கு சேரணும். நைட்டு சாயந்தரம் புறப்பட்டாங்க. 1:30-2 மணிக்கு சேர்றதுக்குள்ளேயே நான் வந்து அதை ஃபோன் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் தூங்கணும்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் தூங்க மாட்டேன். அன்னைக்கு மட்டும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்கே இருக்கீங்க? திருச்சிக்கு போயிட்டோம். எங்கே இருக்கிறீங்க? செங்கல்பட்டு போயிட்டேன். இப்படியே ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த நேரம் ஒரு ஃபோன் வருது, நம்ப மாட்டீங்க. 1:30 மணி. அண்ணே எப்படி இருக்கியே? யோகியமாக இருக்கீங்களா அண்ணே? ஏன்ப்பா என்னப்பா இப்படி பேசுகிற? என்ன நீ? நான் மதுரையில்ண்ணே, தஞ்சாவூரில் சந்தித்தேன்னு. ஆமாம், ஏன் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லைண்ணே, சாப்பிட்டீங்களாண்ணே. ஏன்ப்பா 1:30 மணிக்கு நைட்டு ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறிய? இல்லைண்ணே, உங்கள் படம் ஒன்று பார்த்தேண்ணே டிவியில். சரி அன்னைக்கிட்ட பேசி ஒன்று பேசினே. இது என்னையா அது? என்னது அசிங்கமாக இருக்கு. இது என்ன? உண்மையிலே சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காரு. இதுக்கெல்லாம் அறிவெல்லாம் குறைவில்லை. மிக குறைந்த படிப்பே இல்லாத யாருமே இல்லாமல் இருந்தாலும் அந்த நாகரிகம் பண்பாடுங்கிறது ஒரு 4 வரி எழுதி வைத்து கொண்டு நீங்கள் பாருங்கள். 1:30 மணிக்கு யாராவது ஃபோன் பண்ணுவாங்களா? நான் என் மனைவி கூட ஃபோன் பண்ண மாட்டேன், தூக்கம் கெட்டு போயிடும் என்று. என் மகனுக்கு கூட ஃபோன் பண்ண மாட்டேன். அப்படி என்ன மிகப்பெரிய விஷயம்? ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கார், இமீடியட்டாக சொல்ல வேண்டிய விஷயங்கள், எமர்ஜென்சி கால். அதில் இன்னொன்று பாருங்கள், ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நாகரிகம் பண்பாடு. எவ்வளோ ஃபோன் போட்டாலும் எடுக்கலைன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து மலேசியா போனேன். அப்போ போகும்பொழுது என் ஒய்ஃப் வந்து கிராப் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், முதலோட இழைச்சிட்டாங்க. நான் சொன்னேன், இந்த ஃபோட்டோவுக்கும் உன்னுடைய இப்போ இருக்கிற நீ ஃபிகருக்கும் வித்தியாசம் இருக்குமா? ஏதாவது இமிக்ரேஷனில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னேன். அது மாற்று ஃபோட்டோவாவது எடுத்து நீ ஏதாவது மாற்றலாம் அப்படின்னு. இல்லைன்னு போயிட்டோம். காலையில் போனோன்னு மலேசியாவில் விடலை. உடனே எங்கள் டத்தோ சரவணன் சாருக்கு ஃபோன் பண்ணேன். காலையில் மணி 6:30 மணி இருக்கும். சார் 2வது ரிங்கில் எடுத்தார் சார் சரவணன், டத்தோ சரவணன். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. எங்களை ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. நானும் என்னென்னமோ போய் என் ஃபிகர்லாம் சொல்லி முகத்தெல்லாம் காமிச்சேன் என் ஒய்ஃப்னு. எல்லோரும் பாதி பேருக்கு என்ன தெரியுது, ஆனால் அவங்களால செயல்பட முடியல. உடனே நான் சரவணன் சார் ஃபோன் பண்ணி எடுத்தார். உடனே 2வது 3வது, ஏன்னா ராஜேஷ் எப்போ வந்தீங்க மலேசியாவுக்கு அப்படின்னு. சார் ஒரு முக்கியமான விஷயம் இப்படின்னு என் விஷயத்தை சொன்னேன். சொன்ன உடனே இந்த ஒரு பொண்ணு இருக்கும், அதுக்கிட்ட கொடுங்கன்னு. அந்த பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டா அந்த பொண்ணு லீவ் சார், டியூட்டி இல்லை, லேட்டாக வரும். இன்னொரு பொண்ணுக்கிட்ட கொடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட பேசி 15-20 நிமிஷத்தில் கிளியர் பண்ணிட்டார். பண்ணிவிட்டு நான் வரேன் சார் உங்களை பார்க்கன்னு. எப்போன்னு கேட்டார். சொன்னேன், வீட்டுக்கு போனோம். எப்படி சார் உடனே ஃபோன் எடுத்தீங்க அப்படின்னு. இல்லை ராஜேஷ், நான் 5:30க்கு மேலேயே நான் என் ஃபோனை ஆன் பண்ணிவிடுவேன், ஃபோன் எடுப்பேன். எப்படி சார் உடனே எடுத்தீங்கன்னு. ராஜேஷ்னு பார்த்தேன். 6:30 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான்னா அது எமர்ஜென்சி காலாக தான் இருக்கணும், நிச்சயமாக ஏதோ ஒரு உதவியாக இருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் எடுத்தேன். எப்படியுமே 9:30க்கு தானே ஃபோன் பண்ணுவீங்க. அந்த மனிதன் ஒப்பற்ற மனிதன். அவருடைய வசதி என்ன, அவருடைய புகழ் என்ன, அவருடைய கம்பராமாயணம் அறிவு என்ன, அவருடைய பழகும் பண்பு என்ன, நாகரிகம் என்ன, எவ்வளோ பண்பான மனிதன். அவர் வந்து 6:30 மணிக்கு ஃபோன் எடுக்கிறாருன்னா 6:30 மணிக்கு எடுத்து எனக்கு உடனே 1/2 மணி நேரத்தில் அவருடைய எல்லா வேலையும் செய்கிறார் என்று சொன்னால் அதுதான் நேர்மை, அதுதான் பண்பாடு. நான் அவரை பார்த்து கேட்கல, எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்கல. எனக்கு தேவை இது எமர்ஜென்சி கால், இது இமிக்ரேஷன் ப்ராப்ளம். எனவே ஒரு தொலைபேசியை பேசுவதற்கு முன்பாக தயவு செய்து ஒரு 4 வரி எழுதி கொள்ளுங்கள். என் கசன் ஒருத்தர் சொல்லுவார், பேசுங்கள், கரெக்டாக பேசுங்கள். 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணி தூங்கிட்டீங்களான்னு கேட்காதீங்க. மத்தியானம் 3 மணிக்கு ஃபோன் பண்ணி தூங்கிட்டீங்களான்னு கேட்காதீங்க. 3:30க்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. நான் 2 to 5 யாரையும் பார்க்க மாட்டேன். 2 to 5 யாரையும் நானும் பார்க்க மாட்டேன், யாரையும் போய் நானும் பார்க்க மாட்டேன். 2 to 5 ஒரு 11-11:30க்கு மேலே யாருக்காவது ஃபோன் பண்ண நடிகர்கள், ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ காலைல ஷார்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 11 o'clock டீ குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த நேரம் ஃபோன் பண்ணால் பரவாயில்ல. சாயந்தரம் ஒரு 6 மணி 8 மணி 9 மணிக்கு ஃபோன் பண்ணால் பரவாயில்ல. மிக நெருக்க பழக்கமாக இருந்தால் காலை 7:30-8க்கு ஃபோன் பண்ணலாம். காலையெல்லாம் பிஸியாக இருப்பாங்க. எனவே தொலைபேசி நாகரிகம் என்பது ஒரு ஒப்பற்ற நாகரிகம்.
அதில் வந்து நம்ம பேசும்போது மிகச் சிறப்பாக பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சில கேள்விகள்லாம் நான் வந்து அனாவசிய கேள்விகள் கேட்கக்கூடாது என்பதை சில பெரிய மனிதர்களிடமிருந்து நான் தெரிந்து கொண்டேன். பல பெரிய மனிதர்கள், அது பேர் சொல்ல விரும்பலை. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை பார்த்து என்ன சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எத்தனை குழந்தை சார் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு குழந்தையே இருக்காது. அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். அதே மாதிரி ஒரு மகளுக்கோ ஒரு மகனுக்கோ திருமணம் முடிந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்க்குறோம், என்ன சார் வணக்கம் சார், மகன் எப்படி சார் இருக்குது, நல்லா இருக்கா, எத்தனை குழந்தைங்க சார் அப்படின்னு கேட்டால் 7 வருஷம் ஆச்சு சார், இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். அதனால் நான் இந்த மாதிரி கேள்விகள் யாரிடமும் கேட்க மாட்டேன். சில பேர் சிபிஐ அதிகாரி மாதிரி வந்து கேட்பாங்க. ஒரு வீட்டுக்கு வந்தோடனே, இந்த வீட்டில் நீங்கள் எத்தனை வருஷமாக சார் இருக்கீங்க, இது சொந்த வீடா வாடகை வீடா, எப்போ கட்டினது, இல்லை கட்டின வீட்டை விலைக்கு வாங்கினீங்களா, இல்லை நீங்களே கட்டினீங்களா, இதெல்லாம் அனாவசிய கேள்விகள் போய்ட்டு நம்மளை போட்டு குடைந்து விடுவார்கள். அதே மாதிரி வீட்டில் யார் யார் இருக்கான்னு கேட்பாங்க. இதெல்லாம் தேவையில்லை. நான் யாரிடமும் எதுவும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும் என்ன, இப்படி எதுவுமே கேட்கலைன்னா எப்படி தான் பேசுறது அப்படின்னு. பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு ரஃப்பான மாதிரி தெரியும். முரசொலி மாறன் சார் சொன்னேன் பார்த்தீங்களா, வந்தார், நமக்கு வேண்டியது மாறன் சார்ட்டோ வேலை, அதை அவர் கொடுக்குறாரு, கொடுக்கல, கொடுக்க முடியும் இல்லை கொடுக்க முடியாது, இல்லை கொடுக்க விருப்பம் இல்லை, இதானே கேள்வி, இதானே பதில். இதெல்லாம் ரொம்ப அளந்து பேசுறது இல்லை. இது கொஞ்ச நாளாக நீங்கள் பழகிட்டீங்கன்னா அது உங்கள் ஆழ் மனதிற்கு சென்று அதுவே நாகரிகம் பண்பாடு ஆகிவிடும். எத்தனை படம் பண்ணுறீங்கிறது. இப்போ பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காம்பாங்க. பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, சில பேர் வேலை பார்ப்பான் அமெரிக்காவில், அவன் சொல்கிறது சந்தோஷமாக சொல்லுவார். அவன் வேலை பார்க்காம இருப்பான், தண்ணி அடிச்சுட்டு தெரியுமா, பொறுப்பு இல்லாமல் நடந்துகிட்டு இருப்பான், 30 வயசு வரைக்கும் வேலைக்கே போகாமல் இருப்பான், இல்லை போன வேலையிலலாம் திரும்பி வந்திருப்பான். இந்த மாதிரி பையன் வீட்டில் இருந்துக்கிட்டு அவரே தலைவலியாக அக்பரை போல் தவம் வந்து இருந்து பெற்றவர் தான் ஜஹாங்கீர். அவன் பண்ணுற அட்டுவலியங்களை பார்த்துவிட்டு அவன் இறைவனிடம் வேண்டிய அல்லாவிடம், ஏன் உங்களிடம் நான் இதை கெஞ்சி இவனை கேட்டேன் மகனாக என்பது இப்பொழுது வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். அது மாதிரி நிறைய தகப்பன்மார்கள் இருப்பார்கள். சில மகள்கள் இருப்பாங்கள், அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேர் ஆட்டிசமாக இருக்கும், சில பேர குழந்தைகள். இதெல்லாம் நம்ம கேட்கவே, அவர்கள் சொன்னால் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நான் சொல்லுவது முதலில் உங்களுக்கு ஏதோ ஒரு ரொம்ப ஏதோ ஒரு சர்வாதிகாரியை போல் தெரியும். ஆனால் நீங்கள் நடைமுறையில் அதை நீங்கள் சோதித்து பார்த்தால் நான் சொல்லுவது அனைத்துமே யதார்த்த உண்மைகள், நல்ல நாகரிகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.